ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ரோட்டு கடை காளான் மசாலா வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 200 கிராம் மஷ்ரூமையும் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். காளானை வந்து பொடிசாக வெட்டிட்டு நம்ம முட்டைக்கோஸோட கலந்துக்க போகிறோம். இது வந்து தண்ணியில் அலசும் போது நிறைய தண்ணி விடும். அதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது தண்ணி இல்லாமல் நல்லா பொறுன்னு வரும். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இப்போ இதை வந்து தண்ணி வந்து ஏற்கனவே நம்ம எல்லாம் கழுவி வச்சுருக்கனால அதில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதும். உங்களுக்கு அதுக்கு மேலே தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தெளித்து நம்ம வடைக்கு பிசைவோம்ல அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை காய வச்சு இதை வந்து வடை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து வடையை வந்து மீடியம் சைஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த வடை வேகிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு 4 தக்காளி பழம், 3 பெரிய தக்காளி பழம் அல்லது 4 சின்ன தக்காளி பழத்தை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொறுன்னு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டு நம்ம எடுத்து முதல்ல தனியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி மற்ற மாவையும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். இப்போது எண்ணெய் ஹீட் ஆனவுடனே ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணிடலாம். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி சாறை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இது தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இந்த தக்காளி சாறு கூடயே வந்து நம்ம மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த வடையிலையும் வந்து நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் மாறணும். தக்காளி இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் மாறணும். அது அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மஷ்ரூம் முட்டைக்கோஸ் போண்டாவை வந்து இதில் பிச்சு போட்டுடலாம். இதில் வந்து முழுசாக போடாதீங்க, 1-2 பிச்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா படும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலக்கிட்டு அதை விட்டுருங்க. அப்போ தான் வந்து அதை வந்து இதில் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலா வந்து நல்லா கண்ணாடி பதத்தில் நல்லா சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் சூடு ஏறட்டும். சூடு ஏறினோடனே நம்ம அந்த மஷ்ரூம் கேபேஜ் அந்த வடையை வந்து இதில் பிச்சு போட்டுடலாம். இப்போ நம்ம வடையை ரெடி பண்ணி பிச்சு வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு ரோட்டுக்கடை மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து பச்சை வெங்காயத்தை தூற்றி விட்டுருங்க. அப்புறம் லாஸ்ட்டு வந்து ஆம்ச்சூர் பவுடர் உங்களுக்கு இஷ்டம்னா மேலே லைட்டாக வந்து தூத்திட்டு சர்வ் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு ஆம்ச்சூர் பவுடர் பிடிக்கல அப்படின்னா சாட் பவுடர் சேர்த்துக்கலாம். சாட் பவுடரும் இஷ்டம் இல்லைன்னா நம்ம வந்து லெமனை வந்து லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே பரிமாறிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ரோட்டுக்கடை மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.